மதிவதனி ஒரு நீங்கள் வந்து பெரியாரை இப்போ எடுத்துகிட்டு வரதுலேருந்து இதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் தேசத்தினுடைய வலுவை குறைக்கக்கூடிய இடத்துல இவங்க அப்படி பண்ணுறாங்க. ஒரு கட்டமைப்பை இல்லை வலுவான ஒரு தேசம் உருவாகிறதுல திமுக ஆட்சி அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி வந்து அதை ஒரு வலிமை அடையிறத தடுக்கிற ஒரு இடத்துல இருக்குங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்னாடி ரெண்டுக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல வந்து பிஜேபி ஒரு வலுவான எதிர்க்கட்சி அப்படின்றதே ஒரு பொய்யான கட்டமைப்பு. ஏன்னா வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தால் 40 சீட்டில் ஏதாவது ஒரு சீட்டாவது பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சிருக்கணும். பல இடங்களில் பல தேர்தல்களில் டெபாசிட் கூட வாங்க முடியாதவர்கள் திமுக போன்ற ஒரு 40 சீட்டும் ஜெயிச்சு 2 முறை ரூலிங் பார்ட்டியாக ஒரு 11 தேர்தல்களில் தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய திமுகவோடு நாங்கள் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்கிறதே ஒரு பொய்யான கட்டமைப்பு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க பெரியார் பற்றி நிறைய விமர்சனங்களை யாருனாலும் முன்வைக்கலாம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் இல்லை பெரியார். ஆனால் அவங்க பேசுகிறப்ப தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதை ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் பேரை சொல்ல சங்கடப்பட்டுட்டா இல்லை பயந்துட்டான்னு தெரியல, பேரை சொல்லலை, இப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பெரியார் தான் சொன்னார், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதோடு சேர்த்து இன்னொன்று சொன்னார், அதையும் நான் பதிவு பண்ணிட்டு 2வது கேள்விக்கு போகிறேன். பகுத்தறிவு மொழியாகவும் அறிவியல் மொழியாகவும் இது மாறணும்னாரு. அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். சமஸ்கிருதத்தின் மூலம் புகுத்த முடியாமல் போன பித்தலாட்ட கருத்துக்களை அதன் வழிமொழியாக இந்தியின் மூலம் புகுத்த முற்படுகிறார்கள்னு சொன்னாரு. அதையும் நான் சேர்த்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழை வந்து ஒரு எப்படி சமஸ்கிருதத்தை ஒரு வேத மொழியாக, மக்கள் அணுக முடியாத மொழியாக, ஒரு கடவுளோட மொழின்னு சொல்லி கோவிலுக்குள்ள மட்டும் கர்ப்பகிரகத்துக்குள்ள மட்டும் எங்கள் மொழியில் சொல்லணும்னா ஒரு கல்லுக்கான மொழியாக மட்டுமே வைத்து அந்த மொழியவே சாகடிச்சிட்டிங்க. இன்றைக்கு செத்த மொழி சமஸ்கிருதம்ன்ற அளவிற்கு ஆயிடுச்சு. தமிழ் மொழி அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொந்த அப்பா திட்டுறதுக்கும் ஊர்ல போறவங்க வரவங்க திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படின்றவர் 95 வயசு வரைக்கும் இந்த மக்களுக்காக போராடி தொண்டாற்றியவர் பேசியதற்கும் தமிழுக்கு பெரியார் செய்ததை தனியாக நாங்கள் புத்தகமாகவே திராவிடர் கழகத்தில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் போட்டிருக்காரு. அதனால நான் இதை ரொம்ப டீட்டெயில்டாக பேச விரும்பலை. ஏன்னா இவங்க நம்ம காசை கேட்கறதுக்காக மடைமாற்றுவதற்காக பெரியார் இழுத்துட்டு இருக்காங்க. அதனால் இதை அவங்க படிக்கட்டும். திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்தினது, மறைமொழி அடிகள் அவர்களே, தமிழ்கடல் மறைமொழி அடிகள் அவர்களே பெரியார் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பை முன்னின்று நடத்த முடியும்னு சொன்னது. மறைமலையடிகளுடைய புத்தகத்தை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் வைக்க முடியாம போனப்ப பெரியார் எதிர்த்து நின்றது. இதெல்லாம் தனி வரலாறு. எனவே இவங்க பெரியாரை ஏன் இழுக்கிறாங்கன்னு கேட்டா, கல்வி நிதியை நம்ம கேட்கிறப்ப அதை மடைமாற்றுவதற்காக. நான் அதுக்குள்ள அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்க, தாய்மொழி வழி கல்வியை உறுதி செய்யக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை நாங்க சொல்றோம், தேசிய கல்விக் கொள்கை அவங்க சொல்றது. அப்ப அதை எதிர்த்த அல்லது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள்ட்ட அது காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தரை நீங்க வழிபடுறீங்க அல்லது நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப இது முரணா இருக்கே, உங்களோட திராவிட இயக்கங்களுடைய முரணா இருக்கேன்னு அவங்க வைக்கிற விமர்சனம். தமிழ் மொழி தான் நம்முடைய மேன்மைக்கும் நம்முடைய முற்போக்குக்கும் நமது தகுதிக்கும் ஏற்ற மொழியாக இருக்கும்னு சொன்னது தந்தை பெரியார். முற்போக்கு கருத்துக்கள் அதில் புகுத்தப்படணும். எந்த காலத்திலையோ பேசின புராணங்களையும் இதிகாசங்களையும் உங்களுடைய மொழியில் திணிச்சு உங்களை அறிவை மழுங்கடிக்க யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னா அதை ஏத்துக்காதீங்கன்னாரு. அப்படி ஏத்துக்காததுனால தான் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னோக்கி போயிட்டு இருக்கு, முன்னணி மாநிலமா இருக்கு. அதுக்கு நான் ஒரு சின்னதை மட்டும் நீங்க சொல்லிடுறேன். தேசியம், அந்த வலுவான தேசியம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்குமே நீங்க பெரியாருடைய கருத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். வலுவான தேசியம் அப்படின்னு இவங்க எதுலெல்லாம் வலுவா இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க? கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், அறிவியல், தொழில்நுட்பம், இதுதானே வலுவான தேசம். மக்கள் அப்படின்றவங்க வெறுமனே இந்த மக்கள் வந்து 3 வேளை சாப்பிடுறாங்களா அப்படின்றது மட்டும் வலுவான தேசமா இருக்க முடியாதுல்ல. பெரிய பெரிய கட்டடங்கள், நாங்கள் ராமர் கோவில் கட்டிட்டோம், இவ்வளவு பெரிய பார்லிமெண்ட் கட்டிட்டோம்ன்றது மட்டுமே வலுவான தேசமா இருக்க முடியாது. மக்களால் ஆன எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடியதான் வலுவான தேசம். அந்த வலுவான தேசத்தை கட்டமைப்பதில் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் கொடுத்த பங்களிப்பை விட தமிழ்நாடு கொடுத்த பங்களிப்பு அதிகம். இன்னொன்னு சொல்ல போனா இவங்க சொல்றாங்கல்ல தாய்மொழி கல்வின்னு, இதே நியூஸ் அவர் என்ன சொல்றாரு, நான் வரேன் அந்த இதுக்குள்ளே நீங்க அதை தொடரலாம். அது நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான திட்டங்களை முன்வைத்து மத்திய அரசாங்கம் போகும்போது அவர் குற்றச்சாட்டு 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஒவ்வொரு முறையும் இது வந்து தடையா இருக்கு, அப்ப அதை வந்து பின்னோக்கி இழுக்குது அப்படிங்கறத அவர் வைக்கிற விமர்சனம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான நீங்க ஒரு திட்டம் கொண்டு வரப்ப தமிழ்நாடு ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டப்படி பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் ஒன்றிய அரசை தவிர ஒன்றிய அரசுக்காக பல மாநிலங்கள் உருவாக்கப்படல. இங்க பல மாநிலங்கள் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக தான் யூனியன் கவர்மெண்ட்டை தவிர யூனியன் கவர்மெண்ட் செயல்படுதுன்றதுக்காக ஒரு ஸ்டேட்டும் கிடையாது. அப்ப நீங்க கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஏத்துக்கணும்ன்றதுக்கு பேர் தான் பாசிசம்னு சொல்றோம். நான் கொண்டு வந்துட்டாலே நீ ஏத்துக்கணும்ன்றதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். எங்க மாநிலத்துக்கு என்ன தேவை அப்படின்றது தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு தெரியுமா? எங்க தமிழ்நாட்டுக்கு எது இதுவரைக்கும் சரியா இருந்திருக்குன்னு ஒத்திசைவு பட்டியல் சரியான வார்த்தை. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது
யூனியன் லிஸ்ட்ல இல்ல. நாங்களும் ஒத்திசைந்து போனோம். இன்னும் நான் சொல்றேன் சார், நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிட்டா இந்த நன்மைகள் ஏற்படும்னு இதுவரைக்கும் வந்த ஒரே ஒரு பிஜேபி சார்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்களா? நாங்க என்ன கேக்குறோம்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொண்டதால், நீங்க பேசுறப்ப நான் பேசல, நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொண்டதால் பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் இல்ல இவங்க சொல்லக்கூடிய எந்த மாநிலமா இருக்கட்டும் ஜிஆர் ரேஷியோ இதனால உயர்ந்திருக்குன்னு ஒரு டேட்டா காட்டுங்க. நாங்க 50% ஜிஆர் ரேஷியோ புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்காம வந்திருக்கு. பெண்கள் படித்து முன்னேறியவர்கள் புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்கல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, லண்டன் போய் மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் படிக்க போறாருல்ல. இப்ப நீங்க எங்களை திரும்ப திரும்ப கேக்குறீங்கல்ல, உங்க வீட்டு பிள்ளை இவங்க வீட்டு பிள்ளை எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்குது, ஹிந்தி படிக்குதுன்னு. இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, இருமொழி கொள்கையால் ஆங்கில அறிவை பெற்று ஆங்கில மொழி புலமையை பெற்று திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போய் படிக்கிறப்ப தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஆங்கில புலமையை பெற்று வெளிநாட்டுக்கும் சர்வதேச நாடுகள்ல போய் வேலை பார்க்கணும். நாங்க நினைக்கிறதுல என்ன தப்பு வந்துட போகுது? ரெண்டாவது, நீங்க டேட்டா கொடுங்க. பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கொண்டதால் இந்த மாநிலங்கள் எல்லாம் முன்னேறி இருக்கு. அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். இன்னும் முக்கியமான விஷயம், இதே நியூஸ் 18ல தான் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணோம். கடைசி ஒரே நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன். 4.17 and 4.18 நியூ எஜுகேஷன் பாலிசில சான்ஸ்கிரிட் பத்தி பேசியிருக்கு. இதை ஃபுல்லா படிச்சோம்னா இன்னும் அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, பேஜ் நம்பர் 55 22.15ல ஹையர் எஜுகேஷன்ல இவங்க முழுக்க சான்ஸ்கிரிட் பத்தி தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது கல்விக் கொள்கை இல்ல காவி கொள்கையினோட உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அதுல ரொம்ப டீடைல்டா இருக்கு. நான் ரொம்ப எல்லாம் டீடைல்டா சொல்லல. Due to its vast and significant contributions and literature across genres and subjects, its cultural significance and its scientific nature, இதெல்லாம் எதை பத்தி சொல்றாங்கன்னா, rather than being restricted to single stream Sanskrit, பாடசாலாஸ் and universities, Sanskrit will be mainstreamed with strong offerings in school. கடைசியா முடிக்கிறாங்க, Sanskrit will become a natural part of a holistic multidisciplinary higher education if a student so chooses. அதுக்கு அடுத்ததான் ஆபத்து, Sanskrit teachers in large numbers will be professionalized across the country in mission mode through the offering of 4-year integrated multidisciplinary B.Ed கோர்ஸை இவங்க சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்களுக்காக உருவாக்கி அவங்கள கொண்டு வந்து இவங்க ஹையர் எஜுகேஷன்ல பாடசாலா முறையில வருமா? சமஸ்கிருத ஆசிரியர்களை இவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்கல்ல, அது எதுக்காக? 22 லாங்குவேஜ் இருக்கு, அதுல சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இது காவி கொள்கை அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன? முதல்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு ஸ்ரீராம், ஒரு இதை தவிர இதை காவி கொள்கைன்னு சொல்லலாம், வேற என்ன சொல்றதுன்னு கேட்குறாங்க மதிவதனி. நீங்கள் அதுல இருந்தே கூட தொடங்கலாம். இல்லை, வணக்கம். இல்லை, உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா, நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒரு டேட்டா கொடுக்கணும். நாங்கள் யூபி அரசாங்கத்தில் இருந்தோம், நாங்கள் 10 வருஷம் இருந்தோம், தமிழுக்கு இதெல்லாம் செஞ்சோம், தமிழை எங்கெங்கெல்லாமோ போய் பரப்பணும், தமிழுக்கு இத்தனை பணம் வாங்கி கொடுத்தோம், சான்ஸ்கிரிட்டுக்கு 600, அவங்களோட ரொம்ப பிடித்த நம்பர், அவங்களோட பிடித்த விஷயத்தையே சொல்கிறேன். யூபி அரசாங்கத்து போது 643.84 கோடி சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுக்கப்பட்டது. யூபி அரசாங்கத்தில் திமுக அங்கம் இருக்க, திமுகவின் 10 அமைச்சர்கள் அங்கே இருக்க, அந்த 10 அமைச்சர்களும் தமிழுக்கு வாங்கி கொடுத்த பணம் 90 கோடி. அது எதனாலன்னு தெரியும், அதுல ரீசன் இருக்கு. ஆனா அவங்க வேணுங்கிற போது அது அரசியல சொல்றாங்க. பாத்தீங்களா, இப்ப இருக்கிறதே சொல்லுங்களேன், இப்ப இருக்கிற டேட்டா சொல்லுங்க. இல்ல சார், கரெக்ட்டுங்க, கரெக்ட். அவங்க 278 யூனிவர்சிட்டி, ஒரு எல்லா யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஃபண்டிங். நான் அதே கேட்கல, உங்களுக்கு தெரியும். இல்ல இப்ப கரண்டா இப்ப வந்து சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு, தமிழுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. டோன்ட் மைண்ட், கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நான் உங்கள்ட்ட. அதுக்கு அப்புறம் நம்ம இது வந்து ஒரு பாசிங் பாயிண்டான கேள்விதான். 640 பாயிண்ட்ஸ் இருக்கு உங்கள்ட்ட தான் வரப்போறேன். நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம சும்மா பொத்தாம் போகல போய் பேசிட்டு போறது இல்ல. கூடுதல் இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும், அவ்வளவுதான். இல்ல, இந்த கேள்வி வச்சா இப்ப அவருக்கு அருணர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம்ல. நீங்க இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்களேன். ஆமாங்க, இப்ப வந்து தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? இப்ப கரண்ட் எவ்வளவு யூனிவர்சிட்டி வச்சிருக்கீங்களோ பேசிஸ் சார் ஒதுக்கி இருப்பாங்க. இல்ல சார், இப்ப அதுக்கு ஒரு டேட்டா நம்ம கேக்குற பணம் இல்ல சார். இல்ல, யூபிஏக்கு ஒரு டேட்டா சொன்னீங்கல, 643 நீங்களையா? இப்ப அது மாதிரி ஒரு டேட்டா சொல்லுங்க. கொடுத்தத சொல்லிருக்கேன். அதான் இப்ப ஒன்னு வச்சிருப்பீங்கல்ல, நீங்க முதல்ல வாங்கலன்றதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அது அவருக்கு கேட்போம் சார். நான் என்ன அமைச்சர்கள் இருந்தீங்க, நீங்க இல்லனா மத்திய அரசாங்கமே இல்லாத ஒரு நிலைமை இருந்த போது இப்ப தமிழுக்கு என்ன சொல்லிருக்கோம், ஒதுக்கி இருக்கறோம்னு சொல்றது ஒண்ணு இல்லையா? பிரதமர் அது வெக்கமா இல்லையா? தமிழ்ல என்ன ஒரு வெக்கமான என்ன ஒதுக்கி இருக்கறோம்னு சொல்றது ஒண்ணு இல்லையா? நீங்கள் இருந்தபோது ஒண்ணும் பண்ணாத நீங்க பிரதமர் அவங்க ஒண்ணு செய்யல, அவங்கள விமர்சிக்கிறீங்க சார். உரிமை இருக்கு. நாம என்ன செஞ்சோம்னு சொன்னா அவங்க ரொம்ப நெருக்கடிக்குள்ள இருக்காங்க. அருமையா சொல்றேனே, அது எவ்வளவு நிதி சொல்லுங்களே. இன்னைக்கு தமிழுக்கு எவ்வளவு? அதாங்க இன்னைக்கு கொடுத்த நீங்க சொல்ற 75 கோடி 80 கோடி ஏதோ 30 கோடி ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்றீங்க.